வணக்கம்ண்ணே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அண்ணே, ஒரு 2 நாளைக்கு முன்னால திருநெல்வேலியில ஒரு தொழிலதிபர் மாநகராட்சி கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு புகார். சரி. அந்த புகார்ல அவர் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் இசக்கிராஜா தேவர் தன்னை மிரட்டினதா ஒரு தகவல் பரப்பப்படுதுண்ணே சமூக வலைதளங்கள்ல. பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு குடோன் ஒன்று திருநெல்வேலி எடுத்திருந்தேன். எடுத்து ஒரு 19 மாசமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 19 மாச காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுல எங்க அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரி 3 பேருமே தவறிட்டாங்க. ஆனா இந்த குடோன் எடுத்த நேரத்தில் அந்த குடும்பத்துல என்னால நுழையவும் முடியாத நேரம் கிடைக்கல. அவங்க 3 பேரை காப்பாற்ற முயற்சிக்கணும், 3 பேருமே தவறிட்டாங்க. அப்போ அவங்க கோயம்புத்தூர்ல அந்த 3 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த 3 பேரையுமே நான் இதோட உண்மைத்தன்மை என்ன, எதனால அந்த செய்திகள் பரப்பப்படுது? அந்த நியூஸ் நானும் பார்த்தேன். அந்த தொழிலதிபர் பேட்டி கொடுத்ததை நானும் பார்த்தேன். ஆக்சுவலா ஒரு நம்பிராஜன், இசக்கி முத்து, அப்புறம் இசக்கி ராஜா அப்படின்னு ஒரு 2-3 பேர்களை சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரோல் பண்றது, இசக்கி ராஜாங்க பேரு தமிழ்நாட்டுல எப்படி வந்துட்டாலும் சரி அது உடனே பிஎம்டி இசக்கி ராஜா தான் அப்படிங்கறத இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணி தேவையில்லாத வதந்திகளை பரப்பி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகளை இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு சில குரூப்புகள் தான் பண்ணுது. ஜெராக்ஸ் எடுத்து பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி குரூப்புகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் சின்ன பையங்களை ஏவி விட்டுட்டு இவங்க பெரிய ஆட்கள் தப்பிச்சுக்கிட்டானுங்க. நாளைக்கு அதுல உண்டான விளைவுகள் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. கடந்த இந்த வருடம் மட்டும் 88 கேஸ் சைபர் கிரைம்ல இந்த மாதிரி போட்டதுனால 88 கேசுகள் பதிவாயிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் ரூரல்ல. இதோட பாதிப்பு என்னங்கிறது அந்த பையங்களுக்கு தெரியல. இந்த பிரச்சனைகள் மூலமா மேலும் பல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல இசக்கி ராஜா அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் தான் சொல்றாரு. இசக்கி ராஜா தமிழ்நாட்டில் எத்தனை இசக்கி ராஜா இருக்காங்க? ஒரு தெருவுக்கு 10 இசக்கி ராஜா இருக்கான். அது ஒரு சாமி பேரை வச்சு அந்த பேரை வைக்கிறது. பிஎம்டி இசக்கி ராஜான்னு அந்த ஆள் சொன்னாரா? இதா வேலை? ஒரு இடத்த இது பண்ணி கொடுக்கறதா அவரோட வேலை? எல்லா மக்களையும் படிங்கன்னு சொல்றாரு. எல்லா இதையும் நல்லபடியா படிச்சு நம்ம வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அந்த மாதிரி போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆளை இந்த மாதிரி வதந்திகள் பரப்புதான் இவங்களோட முழு வேலையா இருக்கு. இது சம்பந்தமா புகார்கள் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா இந்த மாதிரி வதந்திகள் பரப்புறவங்க மேல? ஆமா, இப்போ நாங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 10க்கும் மேற்பட்ட இடத்துல மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட புகார்கள் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு எங்களோட சகோதரர் வள்ளிக்கணுத்தவர் தூத்துக்குடிக்கு எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு நடவடிக்கை கண்டிப்பா இருக்கும். அந்த நடவடிக்கையோட பிரதிபலனை அவங்க தான் ஏத்துக்கிடணும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப கலவரங்கள் கொஞ்சம் இப்ப ராமநாதபுரத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு வதந்திய தொடர்ந்து வலைதளத்துல பரப்பிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். இது நாளைக்கு வேற ஒரு ரூபமா சம்பவத்துக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களுக்கு இது கொண்டு போய் விட்டுருமோ அப்படிங்கிறது எங்களோட கவலையா இருக்கு. அதனாலதான் எங்க தலைவர் கூட இதுல பதில் எதுவுமே சொல்லல. சரி, நம்மளும் சொல்லாம இருக்கக்கூடாது. நானும் ஒரு மாநில செயலாளராக இருக்கேன், நம்மளும் பதில் சொல்லாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் உங்ககிட்ட இப்போ அந்த இதை சொல்லிட்டு இருக்கேன். சரி, இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இப்போ சாதி கலவரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த வாயினாலதான் வருது. அருவாள் எடுத்து வெட்டுறதுனாலயோ இதனாலயோ இப்ப போஸ்ட் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க, அருவாளை வச்சிருந்தான் அது வச்சிருந்தாங்க மட்டும் குற்றம் கிடையாது. இந்த மாதிரி வார்த்தைகளால ஒரு ஆளை கெட்ட வார்த்தைகளால இது பண்றதும் ஒரு வகையான குற்றம் தான். அதுதான் சொல்லியிருக்காரு வள்ளுவர், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லி. தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிரும். ஆனா ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை என்னைக்குனாலும் ஒரு மனுஷன் சாகுந்தண்டியும் அது அந்த மனசுல பசுமரத்த ஆணி போல அப்படியே இருக்கும். அதனால வார்த்தைகளை பயன்படுத்துறது, பொது வலைதளங்கள்ல பயன்படுத்துத மாற்று சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. நேரடியா நீங்க இந்த குற்றம் இசக்கிராஜா செஞ்சாரு, இந்த குற்றம் செஞ்சாருன்னு நீங்க சொல்லுங்க. தேவையில்லாம ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு வலைதளங்கள்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது நல்ல வழக்கம் கிடையாது. தமிழ்நாட்டை மேலும் பதப்பதற்க வைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இவங்க செய்யற வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட சில ஐடிகள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஐடிகள், அந்த ஐடிகள் பூராமே நாங்க கொடுத்துருக்கோம். எச்சரிக்கையா இருங்க. உங்களை தேடி நாளைக்கு நாளாகளுக்குள்ள காவல்துறை வரும். சரி, இந்த மாதிரி பண்றதுக்கான காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க? வன்மம் தான் தம்பி, வன்மம் தான், வேற ஒண்ணும் இல்ல. இதுல அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆதாயம் ஒண்ணும் இல்ல தம்பி. இது என்னன்னா இவங்க மாற்று இப்போ எல்லாருமே பேச்சுகள் குறைஞ்சிட்டு, நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ டிவியில நியூஸ் பார்க்கறதோ குறைஞ்சு போச்சு. எல்லாருமே வலைதளங்களை தான் பார்க்காங்க. வலைதளங்களை பார்த்து வலைதளங்கள் மூலமா தான் எல்லா நியூஸையுமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இவரை பத்தி ஒரு தவறான நியூஸ் போடும்போது பொது சமூகத்தின் மத்தியில இவரை ரவுடியா கிரியேட் பண்ணணும், ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றவரை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முழு நோக்கமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப தேவர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பிஎம்டி
இசக்கி ராஜா மட்டும்தான் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ அவரையும் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம சொல்றதுதான் வந்து ஒரு செய்தியா இருக்கும், நம்ம சொல்றதுதான் வரலாறா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட முடிவு. அவங்க வந்து இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒரே பாதையில தான் போய்கிட்டு இருக்காங்க. நாலா திசையிலும் என்ன நடக்கு, வரலாறுனா என்ன அப்படிங்கிறது அவங்க வரலாற்றை புது வரலாறா உருவாக்குறதுக்கு பார்க்காங்க. அதனோட விளைவு தான் இது. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபேக் ஐடிஸ்ல சொல்றத வந்து நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? தம்பி 100க்கு 10 பேர் நம்ப தானே செய்வான். அது வந்து ஃபார்வர்டாக தானே செய்யுது. இப்போ எங்கேயோ ஒரு கும்மிடி பூண்டியில ஒரு நியூஸ் நடந்தாலுமே தெற்க கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலையும் அது வந்து வித்தின் செகண்ட் வந்து பாஸ் ஆயிருது. அப்படிங்கும் போது அதுல 100க்கு 10 பேர் நம்ப தானே செய்வாங்க. நம்மளே ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அதை சார்ந்து இருக்கும்போது நம்மளே ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே தானே இருக்கோம். ஒவ்வொரு குரூப்பும் எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு குரூப்புகள் வச்சிருக்காங்க. குரூப் டு குரூப் அது பாஸ் ஆகி போய்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அதோட தாக்கம் இருக்கும் தம்பி. இதுக்கு பதிலடி கொடுக்கறோம்னு நமது சமூக இளைஞர்களும் ஒரு சிலர் வந்து கண்டிப்பா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்கள் இது பண்ணணும், வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கணும். இவங்க வலைதளங்கள்ல ஆக்டிவா இல்ல. அவங்க வந்து கண்டினியூஸா எந்த ஒரு நல்லதே சொல்ல போனாலுமே உடனே நீங்க வந்து நாயக்கர் அடிமைங்கிறான். அதெல்லாம் வந்து தவறான வார்த்தைகள். பாளையப்பட்டுங்கிறான். பாளையப்பட்டு இப்ப நம்ம திருநெல்வேலியில இருந்து சிங்கம்பட்டி ஜமீன் இருக்கு. சிங்கம்பட்டியோட ஜமீனோட வரலாறு வந்து 1100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அப்போ 900 800க்கு முன்னாடியே இருக்கு. நாயக்கர் காலம் எப்போ? நாயக்கர் காலம் 1600 அந்த ரேஞ்சில வராங்க. அப்ப அதுல இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பாளையப்பட்டுங்கிறது நாயக்கர் வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி குறுநில மன்னர்களா இருந்தாங்க. குறுநில மன்னர்கள் அந்தந்த ஏரியாவை அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நாயக்கர் காலத்துல பாளையப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜமீன்தாரி முறை கொண்டு வந்து ஜமீன்தார் ஆக்குறாங்க. சரிண்ணா, இப்போ இந்த புகார் கொடுத்ததுக்கு காவல்துறை தரப்புல உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க? கண்டிப்பா அந்த ஐடியா பிளாக் பண்ணி அதுல அந்த ஐடியில உள்ள யாரு தவறு பண்ணிருக்காங்களோ அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. உத்தரவாதம் தந்திருக்காங்க எங்களுக்கு. கண்டிப்பா நடவடிக்கை அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் இத சைபர் கிரைமும் நடவடிக்கை எடுக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ இது மாதிரியான குற்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்கு மக்கள் எந்த மாதிரி வெளிப்படையணும்னு நினைக்கிறீங்க? என்னன்னா உண்மைத்தன்மை என்னன்னு மக்கள் கொஞ்சம் பார்க்கணும். உண்மைத்தன்மை இப்போ ஒரு நியூஸ் வருதுன்னா கண்மூடித்தனமா வந்து அதை வந்து நம்பிடக்கூடாது. அதோட உண்மைத்தன்மை என்ன, அது உண்மைதானா அப்படின்னு வந்து ஒரு நியூஸ்கள்லயோ இல்ல வேற எங்கேயோ தெரிஞ்சு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பட்சத்துல இல்ல ஒரு நியூஸா கடந்து போகணும்னா அதை கடந்து போயிடலாம். அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படின்னா அதோட உண்மைத்தன்மையை அறியணும் மக்கள். இப்போ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பட்சத்துல நீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்ன பண்ணலாம்னு நினைக்கோம்னா நாங்க வந்து இப்ப புதுசா சேனல்கள் நிறைய தொடங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களோட அமைப்புல இருந்துமே எங்களோட அமைப்பை சாராதவர்களும் எங்க அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணி சேனல்கள் தொடங்கிட்டு இருக்காங்க. அதுல நாங்க செய்யற நல்லதுகளை அனைத்தையுமே நாங்க எடுத்து பண்ண போறோம். இப்ப எங்க தலைவர் வந்து நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு. நோட்டு புத்தகங்கள் எனக்கு சால்வே வேண்டாம், நோட்டு புத்தகங்கள் கொடுங்கன்னு சொல்றாரு. அந்த நோட்டு புத்தகங்கள் வந்து அந்த கிராமங்களுக்கு போற வழியில படிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. பேனா, நோட்டு புக்கு, சால்வே வேண்டாம் அப்படின்னு நிறைய பேரை வெளிநாடுகளுக்கு விளையாட்டுக்கு அனுப்பி அவர் சார்ந்த ஆட்களோ மாற்று சமுதாய குழந்தைகளையும் சேர்ந்துதான் வந்து அவர் பார்க்காரு. தவிர எங்க சமுதாயத்துக்கு மட்டும்தான் பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல. அவரை வந்து இப்ப வந்து தீவிரமா வந்து அரசியல்ல இருக்கிறதுனால அவரை ஓரங்கட்டணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரே எண்ணம். இப்போ அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அவங்கள வந்து கண்டுக்கிடாம நம்மளோட முன்னேற்றத்தை நம்மளோட வேலையை பார்க்கணும். அதுதான் நம்மளோட வேலை என்னவோ, நம்மளோட வேலை, நம்மளோட சோசியல் சர்வீஸ், நம்மளோட வந்து மக்கள் மேல உள்ள அபிமானம், நம்மளோட வரலாறு, நம்மளோட இதை மட்டும் நம்ம பார்த்து போய்கிட்டு இருந்தோம்னா கல்ல கொண்டு எரிதவன் எரிஞ்சிட்டு தான் இருப்பான். அவனுக்கு போய் பதில் சொல்றதுக்கு போனோம்னா நம்மளோட கால விரயம். அறிவாளிகள்கிட்ட பேசலாம், முட்டாள்கள்கிட்ட நம்ம பேச முடியாது. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லும் போது அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. சில இடங்கள்ல கொடுக்கணும். அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது கால விரயம். நன்றிண்ணா. அது போக எங்களோட தலைவரை பத்தி வந்து ஆட்டோக்காரன் அவன் அவரே வாயால சொல்றாரு, நான் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தேன், நான் சென்னையில இருந்து இங்க வந்து ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தேன். அவரே தான் சொல்றாரு, நான் அதுக்கப்புறம் 2 ஆட்டோ வாங்கினேன், அதுக்கப்புறம் தான் நான் அந்த வேலைகள்ல இறங்கினேன். சமுதாயம் இப்படி வந்து சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்க, சமுதாயத்துக்கு வேண்டி நம்ம ஏதாவது நம்மளோட பங்கீடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால மொத்தத்துல 2017 சில பேர் சொல்றான் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அதெல்லாம் தவறான, இவர் மேல தவறான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு இவங்க வந்து முயலுதாங்க. அவரு தான் ஒத்துக்கிறாரு, நான் வந்து ஆட்டோ தான் ஓட்டினேன், அதுக்கப்புறம் ஆட்டோ வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் தான் சமுதாய பணிக்கு இறங்கினேன் அப்படின்னு அவர் வாயாலே இல்ல உண்மையும் சொல்லுதாரு. இவங்க சொல்லிதான் தெரிய வேண்டியிருக்கா? அதனால வலைதளங்கள்ல நீங்க வந்து தவறா பதிவு பண்ணுதாங்க. அவரு வந்து ரிப்ளை கொடுப்பாரோ பதில் கொடுப்பாரோ அப்படின்னு கிடையாது. என்னைய மாதிரி தமிழ்நாடு பூரா 23 மாவட்டத்துல மாநில நிர்வாகிகள் மட்டும் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதோட எதிர்ப்பை சம்பாதிக்காதீங்க, நீங்களும் முன்னுக்கு வரணுங்கிறது தான் எங்களோட எண்ணம். இதுல கால விரயத்தை உண்டாக்கி தேவையில்லாத
பதிவுகளை போட்டு பிரச்சனையை மேலும் மேலும் பூதாகரமாக்க வேண்டாம் என்பதுதான் என்னோட பதில். நன்றி. நன்றி.